गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதம் 10 மன்மதநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, மீன மாதம், பங்குனி மாதம், சுக்லபக்ஷம், சதுர்த்தி திதி, கிருத்திகா நட்சத்திரம், சித்த யோகம். இப்பேற்பட்ட சக்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 99வது தசகத்தை இன்றைக்கி அத்தியானம் பண்ண போகிறோம். 98வது தசகத்துலேயும் சொல்லியிருக்கார், இங்கேயும் சொல்லியிருக்கார். என்னென்னா, பகவானுடைய யசஸை எடுத்து சொல்கிறாள். இந்த 99வது அத்தியாயத்தில் பகவான் மகாவிஷ்ணுவனுடைய புகழலை எடுத்து வேதங்கள் எப்படி சொல்கிறதோ அந்த வேதத்துலேருந்து வேதத்தை தழுவி சொல்கிறாள். பாகவதத்துலேயும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தழுவி தான் அவள் பாகவதத்தில் சொல்லியிருப்பாள். அதே மாதிரி இங்கேயும் வேதத்துலேருந்தே சில வாக்கியங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு உபனிஷத்துகளில் சொன்னது மாதிரி, சூக்தங்களில் சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காள். ஏ பகவானே, உன்னை புகழறேன்னு சொல்லி புகழறார். கடைசியில் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் சொன்னாள், இத்தனையும் புகழ்ந்தேன், உன்னை பிரசம்சித்து சொன்னேன், பேசினேன், ஸ்தோத்திரம் பண்ணினேன். ஆனால் உன்னுடைய புகழையும் உன்னை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. நீ ரொம்ப அவ்வியக்தம், அவ்வளவு கிளியராக உன்னை புரிஞ்சிக்க முடியாது, உன்னை பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அது சுவாமிக்கு பொறுக்கலை. அதனால் 100வது தசகத்தில் சுவாமி அவருக்கு நேராக கிருஷ்ணனாக குருவாயூரில் காட்சி கொடுத்ததாக ஐதிஹ்யம் எல்லாரும் சொல்லுவாள்.
அப்போ நேர சுவாமியை பார்த்து அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறாள். குருவாயூரப்பன் கிருஷ்ணனுடைய ரூபத்தை 100வது தசகத்தில். அதுக்கு முன்னாடி உன்னுடைய ரூபத்தை அவ்யக்தம், சரியாக புரிஞ்சிக்க முடியாது யாராலையும்னு சொன்னாள். முதல் ஸ்லோகத்துலேயும் அப்படி தான் சொன்னாள். முதல்ல ஆரம்பிக்கிறதையே சொன்னால், நீ சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவ திவ்யாம்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொன்னால், உன்னை புரிஞ்சிக்க முடியாது, நீ அவ்யக்தம் திருஷ்ட மாத்திரே புனக ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் நாள், நீ பிரம்ம தத்துவம் உன்னை வியக்தமாக காண முடியாதுன்னு சொன்னாள். அதையே சொல்லி கடைசி ஸ்லோகத்தை 99வது தசகத்தில் கடைசி ஸ்லோகத்தை சொல்கிறாள். அதனால் சுவாமி சொன்னால், அப்படி இல்லைப்பா, பரம பாகவதனான உனக்கு நான் நேர தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நேர காட்சி கொடுத்ததாக சொல்கிறது வழக்கம். அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம் 100வது தசகத்தை. இன்றைக்கி அவருடைய புகழ்களை வேதங்கள் எப்படி வர்ணிச்சதோ அதே மாதிரி சொல்கிறார் இந்த 99வது தசகத்தில். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணியே பகவன் மகிமானு வர்ணனம் நாம 1900 தசகம். 99வது தசகம் பகவானுடைய மகிமையை வர்ணிக்கிறது. பல ஸ்லோகங்கள், 10 ஸ்லோகங்கள். விஷ்ணோர் வீர்யாணி கோவா கதயது தரணேஹே கஷ்சரேணூன் மிமீதே யஸ்யைவ அங்கிரித்ரயேண த்ரிஜகத் அபிமிதம் மோததே பூர்ண சம்பத் யோசௌ விஸ்வானி தத்தே பிரியமிஹ பரமம் தாம தஸ்யாபியாயாம் தத்பக்தாஹ யத்ர மாத்யந்தி அமிர்தரச மரந்தஸ்ய யத்ர பிரவாஹ. ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய புகழ்களை எப்படி வர்ணிக்க முடியும்? வர்ணிக்க முடியாது. இதில் சொல்கிறாள், விஷ்ணோர் வீர்யாணி கோவா கதயது தரணேஹே. ஹே மகாவிஷ்ணு, உன்னுடைய புகழ்களையும் உன்னுடைய யசஸையும் உன்னுடைய லீலைகளையும் எல்லாத்தையும் யாரால் வர்ணிக்க முடியும்? கோவா கதயது வீர்யாணி, உன்னுடைய வீரியத்தையும் உன்னுடைய யசஸையும் யாரால் வர்ணிக்க முடியும்? ஏன்னா அது பல 1 2 உண்டா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குது உன்னுடைய யசஸு. அதை எப்படி வர்ணிக்க முடியும்? எப்படின்னா, நீ 3 உன்னுடைய அடிகள்னால இந்த விஸ்வம்பூராவையும் அளந்தவன் நீ. எஸ்ய அங்கிரித்ரயேனையேவ அபிமிதம் 3 ஜகத்து, 3 லோகங்களையும் 3 அடியினால நீ அளந்துவிட்ட. அப்பேற்பட்டவன் நீ. அப்பேற்பட்ட உன்னுடைய புகழை யாரால் வர்ணிக்க முடியும்னால், விஷ்ணோர் வீர்யாணி கோவா கதயது தரணேஹே கஷ்ய ரேணூன் மிமீதே. இது எப்படின்னா, தரணேஹே பூமியில் மணல், அது எத்தனை கஷ்ய ரேணுன்னு எத்தனை பொடிகள், புழுதி, மண் புழுதிகள் இருக்கே, மண், அது சின்னதாக பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் டஸ்ட், தட் இஸ் ஆல் டுகெதர் மேட் அப் ஆஃப் த எர்த். அப்போது அதெல்லாம் எண்ண முடியுமா? இந்த பூமியில் எத்தனை மணல் இருக்குங்கிறத அளக்க முடியுமா? எண்ண முடியுமா? யாராலையும் முடியாது. அதே மாதிரினால் எஸ்யைவ அங்கிரித்ரயேண த்ரிஜகத் அபிமிதம் மோததே பூர்ண சம்பத்து மோததே. உன்னுடைய புகழ் எவ்வளவு ஃபுல்லாக இருக்குங்கிறத மோதத்தே பூர்ண சம்பத்து, உன்னுடைய பூர்ணமான யசஸ் இருக்கே, அது எவ்வாறு தெரிகிறதுனா, உன்னுடைய 3 அடியினாலே நீ என்ன பண்ண, 3 லோகத்தையும் அளந்துவிட்ட. யோசௌ விஸ்வானி தத்தே பிரியமிக பரமம் தாம தஸ்யாபியாயாம். நீ தான் இந்த விஸ்வம் பூராவும் அடைச்சி வச்சிருக்கு. இந்த விஸ்வத்தில் ஒரு பார்ட்டிகள் கூட நீ இல்லாமல் இல்லை, நீ தான் எல்லாம் சர்வமாக இருக்க. அப்பேற்பட்ட ஒன்றை எப்படி இந்த பூமியில் இருக்கப்பட்ட மணல்கள் எத்தனை இருக்குன்னு எண்ண முடியுமா? கஹாச்ச மிமீதே ரேணூன் தரணேஹே, எண்ண முடியுமானால் முடியாதுன்னு அர்த்தம். அப்போ சொல்கிறாள், உன்னுடைய பக்தாளெல்லாம் ஆனந்த ரசத்தை அமிர்தத்தை குடிச்சுட்டு இருக்கிற மாதிரி மோக்ஷங்கிற மோக்ஷ சாம்ராஜ்யங்கிற மோக்ஷாமிருதம் இருக்கே, அமிர்த ரச மரந்தசிய எத்திர பிரவாக, அது வைகுண்டங்கிறதான உன்னோட லோகத்தில் இருக்குது. அந்த பிரவாகத்தை குடிச்சுட்டு அதில் மாத்தியந்தி, அதில் அப்படியே மூழ்கி போய் கிடக்காள். அவள் சந்தோஷமாக இருந்துருக்காள். அந்த வைகுண்டம் எனக்கு இப்போவே இந்த ஜென்மாவிலேயே கிடைக்கணுங்கிறாள்.
தத் பக்தாக எத்திர மாத்யந்தி அமிர்தரசமரந்தஸ்ய எத்திர பிரவாக. அப்பேற்பட்ட எந்த இடத்துல உன்னுடைய அமிர்தரசமான பிளிஸ் அது எங்கே இருக்கோ, பூர்ணமாக இருக்கோ, அந்த வைகுண்ட லோகம்ங்கிற இடத்துக்கு நான் இந்த ஜென்மாலேயே போகணும்னு சொல்கிறாள். இந்த முதல் ஸ்லோகத்தில் உபனிஷத்தில் விஷ்ணு சூக்தம்னு ஒன்று உண்டு. இந்த விஷ்ணு சூக்தத்தில் சொல்கிறது, விஷ்ணு சூக்தம் ஆரம்பமே என்ன சொல்லும்னா, விஷ்ணோர் நுகம் வீரியாணி பிரவோச்சம் யஹா. விஷ்ணுனுடைய வீரியங்களை யாரால சொல்ல முடியும்? பார்த்திவானி விமமே ரஜாகும்சி யோ அஸ்கபாயது உத்தரகும் சதஸ்தம் விசக்கிரமான ஸ்திரேதோரு காயா. 3 அடினால இந்த லோகத்தெல்லாம் அளந்தவன் அவன். அவன் எப்படி மணல் பொழுதிகளை எப்படி இந்த பூமியில் இருக்கப்பட்டதை எண்ண முடியாதோ அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறார். அதே வாக்கியங்களை எடுத்து வார்த்தைகளை எடுத்து சொல்கிறாள் இங்கே பட்டதிரி. விஷ்ணோர் வீர்யாணி கோவா கதயது தரணேஹே கஷ்ச ரேணூன் மிமீதே யஸ்யைவ அங்கிரித்ரேண திரிஜகத் அபிமிதம் மோததே பூர்ணசம்பத் யோசௌ விஸ்வானி தத்தே பிரியமிஹ பரமம் தாம தஸ்யாபியாயாம் தத் பக்தாக யத்ர மாத்யந்தி அமிர்தரசம் அரந்தஸ்ய எத்திர பிரவாக. உன்னுடைய வைகுண்ட லோகத்தில் உன் பக்தாளெல்லாம் மாத்யந்தி ஆனந்தமாக ரசிச்சுருக்காள், அமிர்தமாக இருந்துருக்காள், முக்திங்கிறதான மோட்சங்கிறதான அமிர்தத்தை பருகின்றிருக்காள். அது யதேஷ்டமாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ஜென்மாவிலேயே நான் போய் சேரணும். உன்னுடைய புகழை யாரால் வர்ணிக்க முடியும், சொல்ல முடியும், எண்ண முடியாது. எப்படி மணலை பூமியில் எண்ண முடியாதோ அப்படின்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஆத்யாய அசேஷகர்த்ரே பிரதிநிமிஷ நவீனாய பர்த்ரே விபூதேஹே பக்தாத்மா விஷ்ணவே யஹ பிரதிஷதி ஹவிராதீனி யஜ்ஞார்ச்சனாதௌ கிருஷ்ணாத்யம் ஜன்மயோ வா மஹதிஹ மஹதோ வர்ணயேத் ஸ்வயமேவ பிரீதः பூர்ணோ யசோபிஹி துவரிதம் அபிசரேத் பிராப்யமந்தே பதம் தே. பட்டதிரி சொல்கிறாள், உன்னை ஆராதிப்பதற்கு பக்தாள் எல்லாம் கர்ம மார்க்கத்தில் கர்மகாண்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் சொல்லி யஜ்ஞங்கள்லாம் பண்ணி, இந்த யஜ்ஞங்களில் என்ன பண்ணுவாள்? விஷ்ணவே ஸ்வாஹா விஷ்ணவே பரமாத்மனே இதம் ந மமா. நான் ஒன்றும் வச்சுக்க போகிறதில்ல, இந்த கர்மாவனுடைய பலத்தெல்லாம் உனக்கு தியாகம் பண்ணிட போகிறேன். விஷ்ணவே ஸ்வாஹா, எல்லாம் விஷ்ணுவுக்கு, இது எனக்கு இல்லை, இதம் ந மமான்னு சொல்லி கர்மகாண்டிகள்னால் கர்மயோகத்தில் போய் உன்னை ஆராதிப்பாள். அப்படி ஆராதித்தாலும் உன்னை அடைய முடியும். முழு பக்தியோடு கூட சில பேர் என்ன பண்ணார், ஒரு சுலபமான மார்க்கம் உண்டு. உன்னுடைய யசஸ்களெல்லாம் இல்லை சொல்லுவாள். வர்ணயேத் மகத்து ஜென்மா, உன்னுடைய ஜென்மாக்கள் நீ பல அவதாரங்கள் எடுத்ததெல்லாம் சொல்லுவாள். மத்ஸ்ய கூர்மா வராகாதி அவதாரங்கள் எடுத்திருக்கியே அதெல்லாம் எடுத்து சொல்லுவாள். அப்படி பக்தி யோகத்தில் போய் பக்தி மார்க்கத்தில் போனால் அது ரொம்ப ரசனையாக இருக்கும், சுலபமாகவும் அடைஞ்சுடலாம் சொல்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில். ஆத்யாய அசேஷகர்த்ரே பிரதிநிமிஷ நவீனாய பர்த்ரே விபூதே. பிரதிநிமிஷ நவீனாய விபூதே, நீ ஒவ்வொரு நிமிஷமும் புதுசாக இருக்கே. நீ யூ ஆர் நெவர் ஓல்டு, எப்பொழுதுமே நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க. பிரதி நிமிஷ நவீனாய, நவீனம்னா புதுசாக இருக்கிறது, எப்போதும் புதுசாக இருக்கே. ஒரு பழசாவே நீ ஆவதில்லை. அது மாதிரி உன்னுடைய புகழ்கள் கதைகள் எல்லாம் எப்பொழுதுமே நித்திய நூத்தனாக எப்போதுமே புதுசாக இருக்கும். அதை பக்தாளெல்லாம் உன் நாமாக்களை சொல்லுவாள், உன் லீலைகளை கதைகளை சொல்லுவாள். அப்படி சில பேர் பண்ணுவாள். ஆத்யாய, நீ தான் ஆத்தியம், எல்லாத்தையுக்கும் முன்னாடி இருந்தவன் நீ. ஹே மகாவிஷ்ணு, நீ தான் எல்லாத்தையும் தோற்றுவிச்சு அதாவே ஆனே நீ. அசேஷகர்த்தரே, எல்லா விதமான காரியங்கள் இருக்கே அது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஆத்யாய அசேஷகர்த்தரே பிரதிநிமிஷ நவீனாய பர்த்ரே விபூதே.
நீ எப்பேற்பட்டவன், நீ தான் எல்லா விதமான யசஸ், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் கடவுளா இருக்கே. பூதேஹே பர்த்ரே, எல்லாத்துக்கும் நீ தான் அதிபதி, எல்லா விதமான ப்ராஸ்பெரிட்டிக்கும் நீ தான் அதிபதி. அப்பேற்பட்ட நீ பிரதி நிமிஷ நவீனாய, ஒவ்வொரு நிமிஷமும் புதுசு புதுசாக தான் நீ தோன்ற, பழசாவே ஆவதில்லை. அப்பேற்பட்டவன் நீ. அப்பேற்பட்ட ஒன்ன பக்த ஆத்மா விஷ்ணவே யஹா பிரதிசதி ஹவிராதீனி யஜ்ஞ அர்ச்சனாதவு. ஹவிசை நிறையா எடுத்து வச்சு அதை கொட்டி அக்னியில் கொட்டி யஜ்ஞங்கள் பண்ணி உன்னை ஆராதிப்பாள் பக்தியோடு கூட கர்ம காண்டாள்லாம். அதே மாதிரி பக்தாள்னா என்ன பண்ணுவா, பக்தி மார்க்கத்தில் போய் உன்னை சொல்லுவாள், கிருஷ்ணாத்யம் ஜன்மயோவா மகதிக மகதோ வர்ணயே சோ அயமேவ. அதே மாதிரி சஹா அயமேவ ய பிரீதா, நீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கே, இன்னும் பல அவதாரங்கள் நீ எடுத்திருக்கேன்னு சொல்லி உன்னுடைய புகழ்களை வர்ணிப்பாள். வேற பக்தி மார்க்கத்தில் இருக்கப்பட்ட பக்தாளெல்லாம் அப்படி இருந்தால் என்னன்னால் பூர்ணா யசோபிகி அபிசரேத்து, அவள் ரொம்ப ஆனந்தப்படுவாள், ரசனையாக இருக்கும் ஒன்று அப்படி வர்ணிக்கிறது. ஆனால் எந்த மார்க்கத்தில் போனாலும் கடைசியில் துவரித்தம் தே பதம் பிராப்பியம் அந்தே, சீக்கிரமாக ஒன்று அடைய முடியும், எந்த மார்க்கத்தில் போனாலும் அடைய முடியும். ஆனால் பக்தி மார்க்கம் கொஞ்சம் ரசிக்க முடியா இருக்கும்னு சொல்கிறாள். ஆத்யாய அசேஷ கர்த்ரே பிரதி நிமிஷ நவீனாய பர்த்ரே விபூதே பக்தாத்மா விஷ்ணவே யஹா பிரதிசதி அவிராதீனி யஜ்ஞ அர்ச்சனாதௌ கிருஷ்ணாத்யம் ஜன்மயோவா மகதிக மகதோ வர்ணயே சோயமேவ பிரீத பூர்ணோ யசோபிஹி த்வரிதம் அபிசரேத் பிராப்யமந்தே பதம் தே. பக்தி மார்க்கத்தில் போனாலும் ஒன்று அடைய முடியும் சீக்கிரமாக நாள். ஹே ஸ்தோதாரஹ கவீந்திராஹ தமிய கலு யதா சேதயத்வே ததைவ வியக்தம் வேதஸ்ய சாரம் பிரணுவத ஜனனோபாத்த லீலா கதாபிஹி ஜானந்தஸ்யாஸ்ய நாமானி அகில சுககராணீதி சங்கீர்த்தயத்வம். ஹே விஷ்ணு கீர்த்தனாத்யைஹி தவ கலு மகதः தத்துவபோதம் பஜேயம். எல்லா கவிகளுக்கும் சொல்கிறாள், கவிகளே நீங்கள்லாம் அழகாக வர்ணிக்கிறீள் கவித்துவத்தோடு கூட. ஹே ஸ்தோதாரஹா, பகவான ஸ்தோத்திரங்கள்லாம் ஏற்றிருக்கேளே, அப்பேற்பட்ட ஸ்தோதாரஹா ஸ்தோத்திரம் பண்ணவர்களே, பாடகர்களே, கவீந்திராஹா நல்ல கவிதைகளெல்லாம் ஏற்றிருக்கேள் பகவான் மேலே, அப்பேற்பட்ட கவிகளுக்குள்ளேயே சிறந்தவாளான நீங்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாள் என்னென்னால் யூயம் ஹே கழு பிரணுவதம், நீங்கள் அந்த பகவானுடைய யசஸை பாடுங்கோள், அவனுடைய க்ளோரிஸ், அவனுடைய புகழ்களை நீங்கள் நிறையா பாடுங்கோள், அவன் சொன்ன லீலைகளெல்லாம் நன்னா எடுத்து ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கோள். ஜனனோ பார்த்த லீலா கதாபிஹி. அப்புறம் என்ன சொல்கிறாள், யதா சேதயத்வே ததா ஏவ, நீங்கள் எப்படி அதை புரிஞ்சின்றிருக்கீளோ அதே மாதிரி வர்ணிங்கோள். வேதங்களுடைய சாரம் என்னவோ அதை நீங்கள்லாம் புரிஞ்சின்றிருக்கே, அதை அப்படியே வேதத்தில் சொன்னத்தை அப்படியே மாறாமல் நீங்கள் புகழ் பாடுங்கோள், பகவானோட புகழ பாடுங்கோள்னால். சங்கீர்த்தயத்வம் அஸ்ய நாமானி, பகவானுடைய நாமம் இருக்கே அதை இறைஞ்சி பாடுங்கோள். அகில சுககராணீதி, அது அந்த பகவன் நாம எல்லாருக்கும் நன்மையை தருங்கிறதாக சொல்லி பாடுங்கோள். அப்பேற்பட்ட ஹே மகாவிஷ்ணு, உன்னை நாங்கள்லாம் ஆராதிக்கிறோம், பஜிக்கிறோம். நீந்தான் பூர்ண ஞானம், ஞானத்துக்கு இருப்பிடம், தத்துவபோதம் தவ கீர்த்தனாத்யி மாதா. உன்னுடைய யசஸையும் புகழையும் லீலைகளையும் நாங்கள் பாடுறோம். ஏனென்றால் நீந்தான் பரபிரம்மஸ்வரூபம், ஞானஸ்வரூபம். அப்பேற்பட்ட ஒன்றை நாங்கள் பாடப்போகிறோம் உன் லீலைகளை சொல்லிங்கிறாள். ஹே ஸ்தோதாரா கவீந்திராஹா தமிஹ கலு யதா சேதயத்வே ததைவ வியக்தம் வேதஸ்ய சாரம் பிரணுவத ஜனனோபாத்த லீலா கதாபிஹி. ஜனன உபாத்த லீலா கதாபிஹி, நல்ல பகவானுடைய லீலைகள் கதைகள் இருக்கே, அதை எடுத்து சொன்னேன்னால வேதத்தில் இருக்கப்பட்ட சாரம் முழுக்க தெரிஞ்சு போயிடும்.
அதை கவிகளே, ஏ ஸ்தோதாரகா, ஸ்தோத்திரம் பண்ணப்படுறவர்களே நீங்கள்லாம் எடுத்து சொல்லணுங்கிறாள். ஜானந்தாஸ்ய நாமானி அகில சுககராணீதி சங்கீர்த்தயத்வம். நீங்கள் எப்படி தெரியுமா பாடணும்? ஏ ஜனங்களே, பகவன் நாமாவை எடுத்து சொல்லுங்கோ, அது எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும், கல்யாணத்தை கொடுக்கும்னு சொல்லி பாடுங்கோள். ஹே விஷ்ணு கீர்த்தனாத்யை தவ கடு மகதா தத்துவபோதம் பஜேயம். பரம ஞானஸ்வரூபமான ஹே பகவானே, உன்னை இவ்வாறாக நாங்கள் பூஜிக்க போகிறோம், பஜிக்க போகிறோம்னு சொல்கிறாள் 3வது ஸ்லோகத்தில். ஹே ஸ்தோதாரா கவீந்திராக தமிஹ கலு யதா சேதயத்வே ததைவ வியக்தம் வேதஸ்ய சாரம் प्रणुवत जननोपात्त लीला कथाभिः जानन्तस्यास्य नामानि अखिल सुखकराणीति संकीर्तयध्वम्. हे विष्णो कीर्तनाद्यैः तव खलु महतः तत्त्वबोधं भजेयम्. विष्णो कर्माणि सम्पश्यत मनसि सदा यैः स धर्मान् अबध्नात् यानीन्द्रस्यैष भृत्यः प्रियसखैव च व्यातनोत् क्षेमकारी. वीक्षन्ते योगसिद्धाः परपदमनिशं यस्य सम्यक् प्रकाशं विप्रेन्द्राः जागरूकाः कृतबहुनुतयो यच्च निर्भासयन्ते. அந்த பகவான் இருக்காலே, அவரை எப்போதும் மனசில் வச்சுண்டு அவருடைய லீலைகள், அவர் பண்ணின கர்மாக்கள், விளையாட்டுக்கள், அவர் என்னென்னலாம் பண்ணாருங்கிறதெல்லாம் எடுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சதா மனசி சம்பஷ்யத்தை யூயம். நீங்களெல்லாம் கவிகளை பற்றி சொல்கிறாள், நீங்கள் எப்போதும் மனசுக்குள்ளே அதை நினச்சிக்கணும். பகவான் விஷ்ணு பண்ணின கர்மாக்களை, லீலைகள்னால் அது என்னத்துக்காக பண்ணான்னாள், எவ்வளவோ கர்மாக்கள் பண்ணியிருக்காள் அவருடைய அவதாரங்களில். எதுக்குன்னா தர்மத்தை ஸ்தாபிக்கத்தா. ஏஹீச அபத்னாத்து தர்மானு, அவர் தர்மத்தை ஸ்தாபிக்கணும், ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காள். அதனால்தான் இந்திரனுக்கு முதலான தேவதைகளுக்கெல்லாம் நன்மை பண்ணியிருக்காள். அவளுக்கெல்லாம் சிரமம் ஏற்பட்ட போது அசுராள்லேருந்து தேவாளை காப்பாற்றுறதுக்கு ஸ்நேகிதான் மாதிரி இருந்திருக்காள். அர்ஜுனன் முதலான வாளுக்குன்னா பிரிய சகைவ, நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருக்காள். பிரித்யா, வேலைக்காரன் மாதிரி இருந்திருக்காள் சில சமயம். இப்படிலாம் எதுக்கு இருந்திருக்காருன்னா, எல்லா நல்ல பக்தாளை ரட்சிப்பதற்காக, நல்ல மனுஷாலை ரட்சிப்பதற்காக. அது மாதிரி இல்லை, அவருடைய உண்மையான நிலை என்னென்னா, பகவான் பரபிரம்மம் பிரகாசிக்கிறார், சமயக் பிரகாசம், ஸ்வயம் பிரகாஷா அவர். அதை எப்போதும் யோகிகள்லாம் மனசில் நினச்சிக்கிறாளாம். அனிஷம்னா தினம்னு அர்த்தம். யோக சித்தாக அனிஷம் ஈக்ஷந்தே, அவா ஈக்ஷந்தேன்னா பார்க்குறாள்னு அர்த்தம். யோகிகள்லாம் எப்போதும் ஹிருதய குகைக்குள்ளே பார்த்துட்டு இருக்காளாம். பேர்பட்ட பரபிரம்மஸ்வரூபம் பரஜோதிஷ் இருக்கே, அதை பார்க்குறாள். கண்ணை மூடின்காம கண்ணை திறந்துட்டு எப்போதும் பார்க்குறாளாம் பிராமணோத்தமாள். எத் விப்ரேந்திராக ஜாகரூக்கான்னாள். ஒருபோது கூட கண்ணை மூடுறது இல்லையா, கண்ணை திறந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காளாம் பிராமண உத்தமாள். அப்பேற்பட்ட ரொம்ப பிரகாசமாக இருக்கப்பட்ட அந்த பகவான் இருக்காரே, அவரை பற்றி எல்லா விதமான உபனிஷத்துகளும் வேத வாக்கியங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுறது, அதை நம்மளும் நன்னா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறாள். விஷ்ணோ கர்மாணி சம்பஷ்யத. விஷ்ணு மகாவிஷ்ணு பண்ண அவதாரங்கள், ஒவ்வொரு அவதாரத்துலையும் பண்ண லீலைகள் எல்லாம் நன்னா பாருங்கோள். மனசி சதா, மனசில் பாருங்கோ. ஏய் ச தர்மான் அபத்னாத், தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காள். யானி இந்திரஸ்யைஷ பிருத்யா பிரியசகைவச்ச வியாதனோத் க்ஷேமகாரி. நல்ல மனுஷியாளுக்கு க்ஷேமத்தை உண்டாக்குவதற்காக, அவளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக அவர் பிரிய சகா, ஃப்ரெண்டாகவும் சர்வெண்ட்டாகவும், பிருத்தியான சர்வெண்ட் இந்திரன் முதலான எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்காள். வீக்ஷந்தே யோக சித்தாக பரபதம் அனிஷம், அப்பேரோட பரமபத ஸ்வரூபியான பரபிரம்மத்தை இப்போ யோகீந்திராளெல்லாம் பார்க்குறாள். வீக்ஷந்தே பார்க்குறாள் ஹிருதய குகைக்குள்ள. எஸ்ய சமயக் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கப்பட்ட அந்த ஜோதி ஸ்வரூபத்தை அவள் உள்ள பார்க்குறாளாம். விப்ரேந்திராக ஜாகரூக்காக
பிராமணோத்தமாள் ஜாகரூகா, கண்ணை ஒருபோதும் தூங்காமல் எப்போதும் விழித்திருந்து, அதாவது என்ன அர்த்தம்னா எப்போதும் ஜாக்கிரதையாக இருந்துட்டு, கிருதபகுனு தத்யோ எச்ச நிர்பாசயந்தே, வேதங்கள் எந்த பகவானை வர்ணிக்கிறதோ அதை அவளும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாள், வர்ணிக்கிறாள். நீ சொன்னால் 4வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். அத ஸ்ரீமன் நாராயணீயே பகவன் மகிமானு வர்ணனம் நாம ஏகோனசததமம் தசகம். விஷ்ணோர்வீத்யானி கோவா கதயது தரணேः கஸ்ய ரேணூன் மிமீதே. விஷ்ணோர்வீத்யானி கோவா கதயது தரணேः கஸ்ய ரேணூன் மிமீதே. விஷ்ணோர்வீத்யானி கோவா கதயது தரணேः கஸ்ய ரேணூன் மிமீதே. யஸ்யைவ அங்கிரித்ரயேண த்ரிஜகத் அபிமிதம் மோததே பூர்ணசம்பத். யஸ்யைவ அங்கிரித்ரயேண த்ரிஜகத் அபிமிதம் மோததே பூர்ணசம்பத். யஸ்யைவ அங்கிரித்ரயேண த்ரிஜகத் அபிமிதம் மோததே பூர்ணசம்பத். யோசௌ விஸ்வானி தத்தே பிரியமிஹ பரமம் தாம தஸ்யாபியாயாம். யோசௌ விஸ்வானி தத்தே பிரியமிஹ பரமம் தாம தஸ்யாபியாயாம். யோசௌ விஸ்வானி தத்தே பிரியமிஹ பரமம் தாம தஸ்யாபியாயாம். தத்பக்தாः யத்ர மாத்யந்தி அமிர்தரசமரந்தஸ்ய யத்ர பிரவாஹः. தத்பக்தாः யத்ர மாத்யந்தி அமிர்தரசமரந்தஸ்ய யத்ர பிரவாஹः. தத்பக்தாः யத்ர மாத்யந்தி அமிர்தரசமரந்தஸ்ய யத்ர பிரவாஹः. ஆத்யாய அசேஷகர்த்ரே பிரதிநிமிஷ நவீனாய பர்த்ரே விபூதேः. ஆத்யாய அசேஷகர்த்ரே பிரதிநிமிஷ நவீனாய பர்த்ரே விபூதேः. ஆத்யாய அசேஷகர்த்ரே பிரதிநிமிஷ நவீனாய பர்த்ரே விபூதேः. பக்தாத்மா விஷ்ணவே யः பிரதிஷதி ஹவிராதீனி யஜ்ஞார்ச்சனாதௌ. பக்தாத்மா விஷ்ணவே யः பிரதிஷதி ஹவிராதீனி யஜ்ஞார்ச்சனாதௌ. பக்தாத்மா விஷ்ணவே யः பிரதிஷதி ஹவிராதீனி யஜ்ஞார்ச்சனாதௌ. கிருஷ்ணாத்யம் ஜன்மயோ வா மகதிஹ மகதோ வர்ணயேத் ஸ்வயமேவ. கிருஷ்ணாத்யம் ஜன்மயோ வா மகதிஹ மகதோ வர்ணயேத் ஸ்வயமேவ. கிருஷ்ணாத்யம் ஜன்மயோ வா மகதிஹ மகதோ வர்ணயேத் ஸ்வயமேவ. பிரீதः பூர்ணோ யசோபிः त्वरितम् अभिसरेत् प्राप्यमन्ते पदं ते. प्रीतः पूर्णो यशोभिः त्वरितम् अभिसरेत् प्राप्यमन्ते पदं ते. प्रीतः पूर्णो यशोभिः त्वरितम् अभिसरेत् प्राप्यमन्ते पदं ते. हे स्तोतारः कवीन्द्राः तमिह खलु यथा चेतयध्वे तथैव. हे स्तोतारः कवीन्द्राः तमिह खलु यथा चेतयध्वे तथैव. हे स्तोतारः कवीन्द्राः तमिह खलु यथा चेतयध्वे तथैव. व्यक्तं वेदस्य सारं प्रणुवत जननोपात्तलीलाकथाभिः. व्यक्तं वेदस्य सारं प्रणुवत जननोपात्तलीलाकथाभिः. व्यक्तं वेदस्य सारं प्रणुवत जननोपात्तलीलाकथाभिः. जानन्तश्चास्य नामानि अखिलसुखकराणीति सङ्कीर्तयध्वम्. जानन्तश्चास्य नामानि अखिलसुखकराणीति सङ्कीर्तयध्वम्. जानन्तश्चास्य नामानि अखिलसुखकराणीति सङ्कीर्तयध्वम्. हे विष्णो कीर्तनाद्यैः तव खलु महतः तत्त्वबोधं भजेयम्. हे विष्णो कीर्तनाद्यैः तव खलु महतः तत्त्वबोधं भजेयम्. हे विष्णो कीर्तनाद्यैः तव खलु महतः
தத்துவபோதம் பஜேயம். விஷ்ணோ கர்மாணி சம்பஷ்யத மனசி சதா ஏஹி சதர்மான் அபத்னாத். விஷ்ணோ கர்மாணி சம்பஷ்யத மனசி சதா ஏஹி சதர்மான் அபத்னாத். விஷ்ணோ கர்மாணி சம்பஷ்யத மனசி சதா ஏஹி சதர்மான் அபத்னாத். யானீந்திரஸ்யைஷ பிருத்யः பிரியசகைவ ச வியாதனோத் க்ஷேமகாரி. யானீந்திரஸ்யைஷ பிருத்யः பிரியசகைவ ச வியாதனோத் க்ஷேமகாரி. யானீந்திரஸ்யைஷ பிருத்யः பிரியசகைவ ச வியாதனோத் க்ஷேமகாரி. வீக்ஷந்தே யோகசித்தாः பரபதமனிஷம் யஸ்ய சம்யக் பிரகாசம். வீக்ஷந்தே யோகசித்தாः பரபதமனிஷம் யஸ்ய சம்யக் பிரகாசம். வீக்ஷந்தே யோகசித்தாः பரபதமனிஷம் யஸ்ய சம்யக் பிரகாசம். விப்ரேந்திராः ஜாகரூகாः கிருதபகுனுதயோ யச்ச நிர்பாசயந்தே. விப்ரேந்திராः ஜாகரூகாः கிருதபகுனுதயோ யச்ச நிர்பாசயந்தே. விப்ரேந்திராः ஜாகரூகாः கிருதபகுனுதயோ யச்ச நிர்பாசயந்தே. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்றாள், நோ ஜாதோ ஜாயமானோபி ச சமதிகதः त्वन्महिम्नो அவசானம் தேவஸ்ரேயாம்சி வித்வான் பிரதிமுஹுரபி தே நாம சம்சாமி விஷ்ணோ. தம் த்வாம் சம்ஸ்தௌமி நானா விதனுதி வச்சனைः அஸ்ய லோகத்ரயஸ்ய அப்யூர்த்வம் விப்ராஜமானே விரஜித வசதிம் தத்ர வைகுண்டலோகே. இதில் சொல்கிறாள் பட்டத்திரி, இது மட்டும் பிறந்தவாழ்லையோ இன்னி பிறக்க போகிறவாழ்லையோ யாராலையும் உன்னுடைய புகழ்களையும் உன்னுடைய கீர்த்தியையும் யசஸையும் பூர்ணமாக கம்ப்ளீட்டாக ஃபுல்னஸ் அதை புரிஞ்சிக்க முடியாது, புகழ முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்காக தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய நன்மைக்காக நான் உன்னுடைய புகழையும் உன்னுடைய நாமாக்களையும் சொல்ல போகிறேன். உன்னுடைய லீலைகளை கதைகளை சொல்ல போகிறேன். உன்னுடைய ஸ்தோத்திரங்களை வாசிக்க போகிறேன். இதெல்லாம் சொல்லி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், பூஜிப்பேன், பஜனை பண்ணுவேன். மகாவிஷ்ணு, நீ வைகுண்டத்தில் பிரகாஷிச்சுருக்கப்பட்ட பரம்பொருள். இந்த வைகுண்டங்கிறது இந்த 3 லோகத்துக்கும் மேலே வசத்தியான லோகம். அது அங்கே நீ இருந்துருக்கப்பட்ட அவன் வைகுண்டநாதன், அவனை நான் பிரார்த்திக்கிறேன்னு சொல்கிறாள். நோ ஜாத்தோ ஜாயமானோபி, ஜாத்தா ஜாயமானஹ அப்பி நஹ. இது மட்டும் பிறந்தவாள், இனி பிறக்க போகிறவாள் யாராக இருந்தாலும் சரி, உத்தராலையும் சமதிகத துவன்மஹிம்னோ அவசானம். அவசானம்னா முடிவுன்னு அர்த்தம். ஃபுல்லாக முடிஞ்சு கம்ப்ளீட்டாக அர்த்தம். அவசானம்னா முடியறது. முடியும்படி உன்னுடைய புகழலை சொல்ல முடியுமானா முடியாது, அவளால் முடியாது. தேவ ஸ்ரேயாம்சி வித்வான் பிரதிமுஹுரபி தே நாம சம்சாமி விஷ்ணு. என்னுடைய ஸ்ரேயஸுக்காக, என்னுடைய நன்மைக்காக நான் உன்னுடைய புகழ பாட போகிறேன். உன்னுடைய கீர்த்தனையை சொல்ல போகிறேன். உன் நாமாக்களை சொல்ல போகிறேன். உன் யசஸை புகழ பாட போகிறேங்கிறாள் என்னுடைய நன்மைக்காக. தம் துவாம் சம்ஸ்தௌமி நானாவித நுதி வச்சனை அஸ்ய லோகத்ரயஸ்யாபி. நீ எப்பேற்பட்டவன், அஸ்ய லோகத்ரயஸ்யாபி ஊர்துவம் விப்ராஜமானே. இந்த 3 லோகங்களுக்கும் மேலே இருக்குது, அதை விட ஜாஸ்தி பிரகாசமாக இருக்கு வைகுண்ட லோகம். அங்கே நீ இருக்கே, அப்பேற்பட்ட ஒன்றை தம் துவாம் சம்ஸ்தௌமி, நான் பாட போகிறேன், ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். நானாவித நுதி வச்சனை, பலவிதமாகப்பட்ட பாடல்களாலும் புகழ்களாலும் கீர்த்தனைகளாலும் லீலா கதைகள்னாலையும் பாட போகிறேன். நீ பிரகாஷின்னு இருக்கே வைகுண்டத்தில், அப்பேற்பட்ட ஒன்னே நாள் 5வது ஸ்லோகத்தில். நோ ஜாத்தோ ஜாயமானோபி ச சமதிகதஸ்த்வன்மஹிம்னோ அவசானம் தேவ ஸ்ரேயாம்சி வித்வான் பிரதிமுஹுரபி தே நாம சம்சாமி விஷ்ணு. உன்னுடைய பேரை புகழ நாமாக்கள் எடுத்து சொல்ல போகிறேன்.
தம் துவாம் சம்ஸ்தௌமி, உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். நானாவித நுதி வச்சனை, பலவிதமான ஸ்தோத்திரங்கள் மூலமாக ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அஸ்ய லோகத்ரயஸ்யாபி ஊர்த்வம் விப்ராஜமானே, இந்த 3 லோகத்துக்கும் மேலே இருக்கப்பட்ட லோகம் வைகுண்ட லோகம், அதில் நீ பிரகாஷிச்சுருக்க. விரச்சித வசதிம், அங்கே வசிச்சுருக்கே நீ. அப்பேற்பட்ட ஒன்ன தத்திர வைகுண்ட லோகே, அந்த வைகுண்டநாதனான ஒன்ன நான் பாட போகிறேன், ஸ்தோத்திரம் பண்ண போகிறேங்கிறாள். அடுத்த 6வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். ஆபசிருஷ்டியாதி ஜன்யாக பிரதமம் ஐ விபோ கர்ப்பதேசே ததுஸ்துவாம் யத்ர த்வயேவ ஜீவா ஜலசயனஹரே சங்கதா ஐக்கியமாபன்னு தஸ்யாஜஸ்ய பிரபோதே விநீதம் அபவத் பத்மமேகம் ஹீனாபௌ திக்பத்ரம் யத்கிலாகு கனகதரணிபிருத் கர்ணிகம் லோகரூபம். எல்லாம் எப்படி பிரைமார்டியல் இதா கிரியேஷன் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்றாள். ஆபசிருஷ்டியாதி ஜன்யாக, இத்தனை ஜீவராசிகள் உண்டோ அதிலெல்லாம் முதல்ல பிரளய ஜலத்தில் இருந்தது. அதில் முதல் நீ இந்த பிரளய ஜலத்தை உண்டாக்கினேன். எல்லாத்துக்கும் முதலாக சிருஷ்டியாதிகி ஜன்யாக ஆப்பா, முதல்ல ஆப்பம்தான் ஆரம்பிச்சுது. அப்பேவ சர்ஜாதோ தாசு வீத்தியம் அவாசிரிஜத்துன்னு சொல்கிறதுக்கு புராணங்களில் அதுதான் சொல்கிறாள். அதனால்தான் அவருக்கு நாராயணன்னே பேர். நராணாம் சமூகா, இந்த ஜீவராசிகளின் சமூகம் இருக்கே அது தீர்த்த ரூபத்தில் இருந்தது, தண்ணியில் இருந்தது. அதனால் அதனுடைய அயனம், அதனுடைய இருப்பிடம் இருக்கப்பட்டது காசல் வாட்டர் சொல்கிறாளே, அது அந்த ஜலத்தில் சயனம் பண்ணிட்டு இருக்காளாம் சுவாமி இந்த சமுத்திரத்தில். அதை இங்கே சொல்கிறாள். ஆபசிருஷ்டியாதி ஜன்யா பிரதமம் ஐ விபோ கர்ப்பதேசே ததுஸ்துவாம், நீ அதனுடைய நல்ல மிடில் போர்ஷனில் இந்த தீர்த்தம் பிரளய ஜலத்தில் அப்படியே நீ படுத்துட்டு இருந்தே. அப்போது அங்கேருந்து என்ன ஆச்சு, எல்லா ஜீவராசிகளும் உங்ககிட்ட ஐக்கியமாக இருந்தது. அப்போது வெளியில் வரல. அப்போது எத்திர த்வயேவ ஜீவா ஜலசயனஹரே சங்கதா ஐக்கியமாப்பன்னு, இந்த கிரியேஷன் முழுக்க உங்ககிட்ட ஐக்கியமாகி உங்ககிட்டே இருந்தது, வெளியில் வரல இன்னும். தஸ்யாஜஸ்ய பிரபோதே விநீதம் அபவத் பத்மமேகம் ஹீனாபோ, அப்போ உன்னுடைய நாபியிலேருந்து ஒரு தாமரப்பூ உண்டாச்சு. அந்த தாமரப்பூ மேலே அஜஹா பிரம்மா தோணினாள். இத்தனை ஜீவராசி கூட்டத்தையும் கையில் வச்சுட்டு ஜீவா சங்கதா ஆப்பன்னு ஐக்கியம் எல்லாம் இருந்தது. அதுலேருந்து வந்தார் அவர். தஸ்யா அஜஸ்ய பிரபோவ அஜஸ்ய, நீ உனக்கு பிறப்பு என்பதே கிடையாது. அப்பேற்பட்ட பிறப்பே இல்லாத உன்னுடைய வயத்தில் தொப்புள் கொடியிலேருந்து ஒரு தாமரப்பூ வந்ததுனால் அதில் தான் இந்த ஜீவராசிகளுடைய சமூகம் ஜீவா சங்கதாக ஆப்பன்னு ஐக்கியம் எல்லாம் அவங்ககிட்ட உள்ளுக்குள்ளே இருந்ததுனால். தஸ்ய அஜஸ்ய பிரபோதே விநிஹிதம் அபவத் பத்மமேகம் ஹினாபோ திக்பத்ரம் யத்கிலாகு கனகதரணிபிருத் கர்ணிகம் லோகரூபம். அப்பொழுது மகாமேரு, அதனுடைய அந்த தாமரப்பூனுடைய நுனியில் மகாமேரு தோணித்து சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்கிறாள் எப்படி சிருஷ்டி ஏற்பட்டதுன்னுட்டு. ஆபசிருஷ்டியாதி ஜன்யாக பிரதமம் ஐ விபோ கர்ப்பதேசே ததுஸ்துவாம் யத்ர த்வயேவ ஜீவா ஜலசயனஹரே சங்கதா ஐக்கியமாபன் தஸ்யாஜஸ்ய பிரபூதே விநிஹிதம் அபவத் பத்மமேகம் சிஹினாபௌ திக்பத்ரம் யத்கிலாகு கனகதரணிபிருத் கர்ணிகம் லோகரூபம். ஏன்னா அந்த பத்மம் தாமரப்பூ இருந்ததே, அதனுடைய ஒவ்வொரு இதழிலும் ஒன்று பெரிய மலைகள், மேரு மலைகள் மாதிரியான மலைகள்லாம் தோண ஆரம்பிச்சதுன்னா. ஹேலோகாஹ விஷ்ணுரேதத் புவனம் அஜனயத் தன்ன ஜானீதயூயம் யுஷ்மாகம் ஹி அந்தரஸ்தம் கிமபி ததபரம் வித்யதே விஷ்ணுரூபம் நீஹார பிரக்யமாயா பரிவிருத்த மனசோ மோகிதா நாமரூபை
பிராணப்ரீத்யைகதிருப்தாः சரதமகபராः அந்தனேச்சா முகுந்தே. ஹே லோகாங்கிறாள், ஹே லோகத்தில் இருக்கப்பட்ட மனுஷியர், ஜனங்களே, ஜீவராசிகளே, இந்த மகாவிஷ்ணு இருக்காரே, அவர் அஜனயத்து ஏதத் புவனம், இந்த விஸ்வத்தை உண்டாக்கினாள். அது உங்களுக்கு புரியாது. யூயம் ந ஜானீத, உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது எப்படி உண்டாச்சுன்னுட்டு. அதே மகாவிஷ்ணு, எந்த மகாவிஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை புவனம் முழுக்கத்தையும் உண்டாக்கினாரோ அவர் தான் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்துருக்கார். அந்தரஸ்தம் யுஷ்மாக்கம், உங்களுடைய மனசுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள வசிச்சுன்னு இருக்கப்பட்டவரும் அதே மகாவிஷ்ணு தான். அவர் தான் உங்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே நிர்முக்தா நித்தியமுக்தா, அவர் எப்போதுமே முக்தி அடைஞ்சவர், அப்பேற்பட்டவர் இருந்துருக்கார். தத்து ந ஜானீத, உங்களுக்கு அது புரியாது. ஹே ஜனங்களே, நீங்கள் அனாவசியமாக உங்களுடைய நாட்களை கடத்துறீர்கள். இந்த மாயலிங்கத்தில் மனசை கொடுத்து நீஹார பிரக்ய மாயா பரிவிருத்த மனசாக, உங்களுடைய மனசை கொண்டு போய் இந்த மாயைங்கிற இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட மாயையில் கொண்டு மனசை வச்சு அதில் போய் மோகத்தை அடைஞ்சி விட்றேன். நீங்கள் அதில் போய் மனசை வச்சு உங்களுடைய நாட்களை வீணாக்குறேன். நீங்கள் சரத்தை வீணாக்குறேன். நீங்கள் ஏனென்றால் உங்களுடைய இந்திரிய சுகம்தான் உங்களுக்கு முக்கியங்கிறதாக இந்த மாயை உங்களை அப்படி பண்ணி கொடுத்து. அதனால் நீங்கள் பிராண பிரீத்தியைக திருப்தாக மகபராக, அதனால் நீங்கள் பெரிய காமியமான மக்கங்கள் யஜ்ஞங்களை பண்ணுறேன். உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் அதுக்காகவும் இதுக்காகவும் பல கர்மகாண்ட விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அந்த முகுந்தனை போய் பஜிக்க வேண்டும், அதுதான் உங்களோட முக்கியங்கிறாள். முகுந்தம்ங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா முகும் ததாதி யஹா, முக்தியை கொடுக்குறவள், முக்திங்கிறத எடுத்து கொடுக்குறவராம் பகவான். அதனால் அவருக்கு முகுந்தம். அந்த முகுந்தங்கிற சப்தத்தை போட்டிருக்காளிங்க. நெய்ச்சா முகுந்தேன்னு அழகான 7வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கோ, களையாதீங்கோ, இந்த மாயையில் மாட்டிக்காதீங்கோன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அழகாக சொல்லியிருக்காள். ஹே லோகாஹ விஷ்ணுரேதத் புவனம் அஜனயத்து தன்ன ஜானீத யூயம், உங்களுக்கு புரியாது. இது விஸ்வம் பூராயம் படைச்சவர் விஷ்ணு. யுஷ்மாக்கம் ஹி அந்தரஸ்தம் கிமபி ததபரம் வித்யதே விஷ்ணு ரூபம், உங்களால் இந்த விஷ்ணு ரூபத்தை புரிஞ்சுக்க முடியாட்டாலும் அதே விஷ்ணு தான் உங்களுடைய ஹிருதய குகைக்குள்ளே ஒளிஞ்சுன்னு உட்கார்ந்துருக்கார். நீஹார பிரக்யமாயா பரிவிருத்த மனசோ மோகிதா நாம ரூபை, நீங்கள் இந்திரியங்களுடைய திருப்திக்காக இந்த மாயையில் மாட்டிண்டு, அவருக்கு சிருஷ்டி பண்ண மாயையில் மாட்டிண்டு மனசை கொண்டு இந்த லோகத்தை சுற்றி வரலும் இருக்கப்பட்ட பலவிதமான விஷயங்களில் கொண்டு வச்சு விட்றேன். விஷய சுகத்தில் பிராண பிரீத்தியைக்க திருப்தாக, ஏன்னா இந்திரியங்களை சந்தோஷிப்பிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் போயின்னு இருக்கேன். சரத, அதனால் டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்கோ உங்களோட நாட்களை. மகபரான யஜ்ஞங்கள் பண்ணிட்டு கர்மகாண்டத்தை பண்ணிகிட்டே இருந்துருக்காதீங்கோ. அந்த நேச்சா முகுந்தே, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பகவான் முகுந்தன் யார் முக்தியை தரவனோ அவன் முகுந்தன், அவனை தியானம் பண்ணுங்கோங்கிறாள். ஹே லோகாஹ விஷ்ணுரேதத் புவனம் அஜனயத் தன்ன ஜானீத யூயம் யுஷ்மாகம் யந்தரஸ்தம் கிமபி ததபரம் வித்யதே விஷ்ணு ரூபம். நீஹார பிரக்யமாயா பரிவிருத்த மனசோ மோகிதா நாம ரூபை பிராண பிரீத்தியைக திருப்தா சரத மகபராக அந்த நேச்சா முகுந்தே. ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நம. நோ ஜாதோ ஜாயமானோபி ச சமதிகதः त्वन्महिम्नो वसानं, नो जातो जायमानोऽपि च समधिगतः त्वन्महिम्नो वसानं, नो जातो जायमानोऽपि च समधिगतः त्वन्महिम्नो अवसानं. देवश्रेयांसि विद्वान् प्रतिमुहुरपि ते नाम शंसामि विष्णो, देवश्रेयांसि विद्वान् प्रतिमुहुरपि ते नाम शंसामि विष्णो, देवश्रेयांसि विद्वान् प्रतिमुहुरपि ते नाम शंसामि विष्णो.
தம் துவாம் சம்ஸ்தௌமி நானா விதனுதி வச்சனை அஸ்ய லோகத்ரயஸ்ய தம் துவாம் சம்ஸ்தௌமி நானா விதனுதி வச்சனை அஸ்ய லோகத்ரயஸ்ய தம் துவாம் சம்ஸ்தௌமி நானா விதனுதி வச்சனை அஸ்ய லோகத்ரயஸ்ய அப்யூர்த்வம் விப்ராயமானே விரஜித வசதிம் தத்ர வைகுண்டலோகே அப்யூர்த்வம் விப்ராஜமானே விரச்சித வசதிம் தத்ர வைகுண்டலோகே அப்யூர்த்வம் விப்ராஜமானே விரச்சித வசதிம் தத்ர வைகுண்டலோகே ஆபஸ்ருஷ்ட்யாதிஜன்யாः பிரதமம் ஐ விபோ கர்ப்பதேசே ததுஸ்த்வாம் ஆபஸ்ருஷ்ட்யாதிஜன்யாः பிரதமம் ஐ விபோ கர்ப்பதேசே ததுஸ்த்வாம் ஆபஸ்ருஷ்ட்யாதிஜன்யாः பிரதமம் ஐ விபோ கர்ப்பதேசோ ததுஸ்த்வாம் தத்ர த்வயேவ ஜீவா ஜலசயனஹரே சங்கதா ஐக்கியமாபன் யத்ர த்வயேவ ஜீவா ஜலசயனஹரே சங்கதா ஐக்கியமாபன் யத்ர த்வயேவ ஜீவா ஜலசயனஹரே சங்கதா ஐக்கியமாபன் தஸ்யாஜஸ்ய பிரபோதே விநீதமபவத் பத்மமேகம் ஹி நாபௌ தஸ்யாஜஸ்ய பிரபோதே விநீதமபவத் பத்மமேகம் ஹி நாபௌ திக்பத்ரம் யத்கிலாகுः கனகதரணிபிருத் கர்ணிகம் லோகரூபம் திக்பத்ரம் யத்கிலாகுः கனகதரணிபிருத் கர்ணிகம் லோகரூபம் திக்பத்ரம் யத்கிலாகுः கனகதரணிபிருத் கர்ணிகம் லோகரூபம் ஹே லோகாः விஷ்ணு ஏதத் புவனமஜனயத் தன்ன ஜானீத யூயம் ஹே லோகாः விஷ்ணுரேதத் புவனமஜனயத் தன்ன ஜானீத யூயம் ஹே லோகாः விஷ்ணுரேதத் புவனமஜனயத் தன்ன ஜானீத யூயம் யுஷ்மாகம் யந்தரஸ்தம் கிமபி ததபரம் வித்யதே விஷ்ணுரூபம் யுஷ்மாகம் யந்தரஸ்தம் கிமபி ததபரம் வித்யதே விஷ்ணுரூபம் யுஷ்மாகம் யந்தரஸ்தம் கிமபி ததபரம் வித்யதே விஷ்ணுரூபம் நீஹார பிரக்யமாயா பரிவிருத்த மனசோ மோகிதா நாமரூபை நீஹார பிரக்யமாயா பரிவிருத்த மனசோ மோகிதா நாமரூபை நீஹார பிரக்யமாயா பரிவிருத்த மனசோ மோகிதா நாமரூபை பிராணப்ரீத்யைக திருப்தா சரதமகபரா ஹந்தனேச்சா முகுந்தே பிராணப்ரீத்யைக திருப்தா சரதமகபரா ஹந்தனேச்சா முகுந்தே பிராணப்ரீத்யைக திருப்தா சரதமகபரா ஹந்தனேச்சா முகுந்தே ஸ்ரீ ஹரே நமः. அடுத்தது 8வது ஸ்லோகம். மூர்த்னாம் அக்ஷ்ணாம் பதானாம் வஹசி கலு சஹஸ்ராணி சம்பூர்ய விஸ்வம் தத்ப்ரோத்க்ரம்யாபி திஷ்டன் பரிமித விவரே பாசி சித்தாந்தரேபி பூதம் பவ்யம் ச சர்வம் பரபுருஷ பவான் கிஞ்ச தேயேந்திரியாதிஷு ஆவிஷ்டோ ஹி உத்கதத்வாத் அமிர்த சுகரசம் சானுபுங்ஷே த்வமேவ. ஹே பரபுருஷான்னு கூப்பிட்றாள். பரம்பொருளே, ஹே பரமாத்மா, புருஷோத்தமன் பகவான் பரபுருஷன் அவனு கூப்பிட்றாள். துவம் வகசி கழு சஹஸ்ராணி மூர்தாம் அக்ஷ்ணாம் பதானாம். உனக்கு ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான கால்கள், இவைகளெல்லாம் இருக்குங்கிறாள். இதைத்தான் வேதம்னு சொல்கிறது. சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத். அதே தான் சொல்கிறாள். துவம் வகசி கழு சஹஸ்ராணி மூர்தாம் அக்ஷ்ணாம் பதானாம். அப்பேற்பட்டவன் நீ பரமாத்மா, விஸ்வம்பூராவும் இருக்க விராட் ஸ்வரூபன் நீ. என்னால் அபிதிஷ்டன் சம்பூரிய விஸ்வம், இந்த லோகம் முழுக்கவும் பரவி இருக்கேன், நீ ஊடுருவி இருக்கேன். தத்து புரோத்கிரமிய, அதுக்கும் மேலே இருக்கேங்கிறாள். இந்த விஸ்வம்பூராவையும் பூர்ணமாக அடைச்சுன்னு இருக்க, நீயாவே இருக்கே, அதுக்கும் மேலேயும் இருக்கே நீங்கிறாள். தத் புரோத்கிரமிய பாசி சித்தாந்தரேபி,
அதுக்கு மேலே நீ எங்கே இருக்க? பக்தாளுடைய ஹிருதய குகைக்குள்ளே இருந்துருக்கே, அவள் மனசுக்குள்ளே பிரகாஷின்னு இருக்கே, பழைய ஷைன் பண்ணிட்டு இருக்கே. பாசன்னா ஷைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். சித்தா அந்தரேபி, பக்தாளுடைய சித்தத்துக்குள்ளே இருந்துருக்கே. பரிமித விவரே, அங்கே ஜாஸ்தி ஸ்பேஸ் கிடையாது, கொஞ்சம்தான். அப்படி இருந்தும் கூட அதுக்குள்ளேயும் இருந்துட்டுருக்கே. நீ பழைய போன காலமாகவும் இருக்க, வரப்போகிற காலமாக ஆகாமி காலமாகவும் இருக்க. பூதம் பவ்யம் சர்வம் பவான். நீ பாஸ்டாகவும் இருக்க, ஃப்யூச்சராகவும் இருக்க, எல்லாம் இருக்கேங்கிறாள். அதே தான் வேதத்துலேயும் சொல்லியிருக்கு. இந்த பகவான் உள்ளுக்குள்ளே இருக்கேங்கிறாள். பூமியெல்லாம் அடைச்சின்னு இருக்கே, பூமிக்குள்ளேயும் இருக்கேங்கிறாள். சபூமிம் விஸ்வத்தோ விருத்வா அத்தியதிஷ்டதசாங்க, பூமி முழுக்க வாபிச்சுட்டு இருந்தவர் நீவார சுகவத் தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா, அங்கே இருந்துட்டுருக்கேங்கிறாள். உள்ளுக்குள்ளே ஹிருதய குகைக்குள்ளே இருந்துட்டுருக்கேங்கிறாள். தண்டு மாதிரி இருந்துட்டுருக்கேன், சின்ன ரூபத்தில் அங்குஷ்ட மாத்திர மாதிரி இருந்துட்டு. இது எப்படி இருக்கே? நீ பூதமாகவும் இருக்கே, பவ்யமாகவும் இருக்கே, இப்போ வரப்போகிற காலமாகவும் இருக்கே, போய் சென்ற காலமாகவும் இருக்கே. புருஷ ஏவேதகும் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம். நீ பழைய காலமாகவும் இருக்கே, போன காலமாகவும் இருக்கே, வரப்போகிற காலமாகவும் இருக்கேங்கிறாள். பவான் பூதம் பவ்யம் ச சர்வம் கிஞ்ச ஆவிஷ்டா தேகேந்திரியாதிஷு உத்கதத்வாத்துனாள். இந்த மனுஷனுக்கு ஜீவாத்மாக்களுக்கு மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே இருந்துட்டுருக்கே, அதை இருந்துருந்தா தான் உன்னுடைய அமிர்தமான உன்னுடைய நீ யாருங்கிறத அனுபவிக்க முடியும். இந்த பக்தாளெல்லாம் அப்படி தான் அனுபவிக்கிறாள். ஏன்னா அவள் இந்திரியத்துக்கெல்லாம் விட்டு வெளியில் அதெல்லாம் அடக்கி அதுக்கு மேலே போயிட்டு அவள் அனுபுங்ஷேயேவ அமிர்த சுகரசம் ஹி, அமிர்தமான சுகரசம், எட்டர்னல் பிளிஸ், சுப்ரீம் பிளிஸ் இருக்கே, அதை அனுபவிக்கிறாள் பக்தாள்னு சொன்னாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். மூர்த்னாமக்ஷ்ணாம் பதானாம் வகசி கலு சகசிராணி சம்பூரிய விஸ்வம் தத் புரோத்க்ரம்யாபி திஷ்டன் பரிமித விவரே பாசி சித்தாந்தரேபி பூதம் பவ்யம் ச சர்வம் பரபுருஷ பவான் கிஞ்ச தேந்திரியாதிஷு ஆவிஷ்டோ ஹி உத்கதத்வாத் அமிர்த சுகரசம் சானுபுங்ஷே த்வமேவ. பேர்பட்ட வசதியான ஸ்லோகம் இது. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், எத்து த்ரைலோக்கிய ரூபம் தததபி ச ததோ நிர்கதோ அனந்த சுத்த ஞானாத்மா வர்த்தசே த்வம் தவ கலு மகிமா சோபி தாவான் கிமன்யத் ஸ்தோகஸ்தே பாகயேவ அகில புவனதயா திருஷ்யதே த்ரியம்சகல்பம் பூயிஷ்டம் சாந்திரமோதாத்மகம் உபரி ததோ பாதி தஸ்மை நமஸ்தே. இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஹே அனந்தான்னு கூப்பிட்றாள். என்லெஸ் ஒன், முடிவு என்பதே கிடையாது, அப்பேற்பட்டவன் நீ. நீ இந்த 3 லோகமாக இருந்துட்டுருக்கே, 3 லோகத்துக்கும் ரூபமாக இருந்துட்டுருக்கே. தததபிஜ திரைலோக்கிய ரூபம், அப்பேற்பட்டவன். இவைகளுக்கெல்லாம் மேலாக ஒரு இடம் இருக்குது, அதுதான் சுத்த ஞானம்ங்கிறது. அந்த சுத்த ஞானாத்மாவாக இருந்துட்டுருக்கே. ததா நிர்கதா சுத்த ஞானாத்மா. அப்பேற்பட்ட ஒன்றை உன்கிட்டேருந்து ஒரு சின்ன பொடி மாதிரி கிளம்பி அதுதான் இந்த 3 லோகமாக இருக்குது. ஸ்தோகா பாகா ஏவத்தே திருஷ்யத்தே அகில புவனதையா. இந்த 3 லோகங்கள்னு சொல்கிறாலே அது உன்னுடைய பூர்ண உடம்புல ரொம்ப சின்ன பாகம்தான் இந்த 3 லோகங்கள்ங்கிறது. ஆனால் நீ சாந்திர மோத ஆத்மகம், அப்படியே நீ பிளஸ் ஆனந்த சுரூபி, ஆனந்த பரிதனாக இருக்கப்பட்டவன். அதை நீ அப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்கப்பட்டவன். பிரகாச சுரூபி, ஸ்வயம் பிரகாஷா பூயிஷ்டம் பாதி உபரி, அதுக்கு மேலெல்லாம் பிரகாஷின்னு இருக்கேன். அப்பேற்பட்ட பிரகாச ஸ்வரூபத்தோடு இருக்கிற ஞான ஆனந்த ஸ்வரூபியான உனக்கு நமஸ்காரங்கிறாள். எல்லாம் பகவானை வர்ணிக்கிறதெல்லாம் நிர்குண பிரம்மமாக உபாசித்து வர்ணிக்கிறாள் பட்டதிரி. எத்து திரைலோக்கிய ரூபம் தததபி ச ததோ நிர்கதோ அனந்த சுத்த ஞானாத்மா வர்த்தசே த்வம் தவ கலு மகிமா சோபி தாவான் கிமன்யத் ஸ்தோகஸ்தே பாகயேவ அகில புவனதயா திருஷ்யதே த்ரியம்சகல்பம் பூயிஷ்டம் சாந்திரமோதாத்மகம் உபரி ததோ பாதி தஸ்மை நமஸ்தே.
ஸ்தூலமாக பார்க்கறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அதுவாகவும் இருக்கே. சூக்ஷ்மமாக இருக்கப்பட்ட ஆனந்த ஸ்வரூபமாக நீ பிரம்மானந்த ஸ்வரூபமாகவும் இருக்கப்பட்டவன் நீ என்கிறதாக சொல்லி 9வது ஸ்லோகத்தை சொன்னாள். அப்பேற்பட்டவனை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது, வியக்தமாக தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறத 10வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைக சத்வம் வியக்தஞ்சாபி ஏததேவ ஸ்புடம் அமிர்தரசாம்போதி கல்லோலதுல்யம் சர்வோத்கிருஷ்டாம் அபீஷ்டாம் ததிய குணரசேனைவ சித்தம் ஹரந்தீம் மூர்த்திம் தே சம்ஸ்ரயேஹம் பவனபுரபதே பாஹிமாம் கிருஷ்ணரோகாத்து. ஹே குருவாயூரப்பா, ஹே கிருஷ்ணான்னு கூப்பிடுறாள். கூட்டி சொல்கிறாள் குருவாயூர் பார்த்து, தே ரூபம் ஸ்வரூபம் அவ்யக்தங்கிறாள். உன்னுடைய ரூபம் இருக்கே அது ஸ்பஷ்டமாக யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, கிளியராக தெரியாதுங்கிறாள். துரதிகமதமம், அதை அடைவது ரொம்பவும் கஷ்டம். அதை எப்படி புரிஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சொன்னாள். தத்து சுத்தைக சத்துவம் து வியக்தம். ஆனால் ஒன்று சுத்த சத்வரூபியாக நீ இருக்கேங்கிறது அது வியக்தமாக தெரிகிறது. ஆனால் நீ நேர ரூபத்தோடு இருக்கே கிருஷ்ணனாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிகிறது, அது கிளியராக தெரிகிறது. அபிச்ச ஸ்புடம் ஏதது தவ ஏததேவ, நீ எனக்கு நேர நீ குருவாயூரப்பனா கிருஷ்ணனா நின்றுருக்கியே அது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. ஆனால் பரபிரம்மமாக இத்தனை நாய் வர்ணிச்சேனே அதெல்லாம் ஸ்பஷ்டமாக தெரியலைங்கிறாள், தெரியாது மனுஷனுக்குங்கிறாள். நீ எப்படிப்பட்டவன் நாள்? அமிர்த ரசாம்போதி கல்லோல துல்லியம் நாள். கல்லோலம்னா அலைகள், ஆனந்தம்ங்கிற அமிர்தமயமான ஒரு சமுத்திரம், அதில் அலைகள் இருக்குது. அந்த அலைகளாக நீ இருக்கேன் நாள். அமிர்த ரசாம்போதி கல்லோல துல்லியம் நாள். நீ இந்த அலைக்கு சமானம். அமிர்த ரசத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட சமுத்திரத்தில் இருக்கப்பட்ட அலைகள் மாதிரி நீங்கிறாள். ததிக அகம் சம்சயே, அப்பேற்பட்ட ஒன்றை போய் நான் பிரபத்தி பண்ணுறேன், உன்கிட்ட வந்து சரணம்னு விழறேன். அப்போது நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய அழகான ரூபம் இருக்கே அதை எனக்கு காட்டணும். அபீஷ்டாம் மூர்த்தியும் சர்வோத்கிருஷ்டாம், எல்லாத்துக்கும் மேலே வசத்தியாக இருக்கப்பட்ட சகுண பிரம்மமாக உன்னோட ரூபமாக கிருஷ்ணனாக இருக்கப்பட்ட ரூபம் இருக்கே அதுதான் என் மனசை ஆகர்ஷணம் பண்ணும். ஹரந்தீம் சித்தம் குணரசேன ஏவ, அது மனசை போட்டு அப்படி ஆகர்ஷணம் பண்ணி இழுத்துடும். அப்போ உங்கள்கிட்ட இழுக்கும் அது. ஹே பவனபுரபதே கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, என்னோட உடம்புல இருக்கப்பட்ட ரோகத்தெல்லாம் நீக்கி என்னை காப்பாத்துங்கிறாள். பாகிமாம் ரோகாத்து சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம். அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைக சத்வம் வியக்தஞ்சாபி ஏததேவ ஸ்புடம் அமிர்தரசாம்போதி கல்லோலதுல்யம் சர்வோத்கிருஷ்டாம் அபீஷ்டாம் ததிய குணரசேனைவ சித்தம் ஹரந்தீம் மூர்த்திம் தே சம்ஸ்ரயேஹம் பவனபுரபதே பாஹிமாம் கிருஷ்ணரோகாத்து. ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா, நீ ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கப்பட்டவன். ஆனந்தங்கிற சமுத்திரம் இருக்கே, பிரம்மானந்தங்கிற சமுத்திரம், அப்பேற்பட்ட அமிர்த கடல், அதில் இருக்கப்பட்ட அலைகள், நீ அலையாக இருந்துருக்கே. பல அலைகள் இருக்குது, அந்த அலையை பார்க்குறேன் நான். ஆனால் வியக்தமாக ஒன்றும் தெரியலை. ஆனால் வியக்தமாக ஒன்றும் தெரியுது, ஒன்று ரூபம் தெரியுது இங்கே குருவாயூரில் இருக்கிறதுங்கிறாள். அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைக சத்வம், சுத்த சத்வரூபியாக நிர்குணம் பிரம்மமாக இருக்கப்பட்டது தெரிய மாட்டேங்குது, வியக்தமாக புரிய மாட்டேங்குது. ஆனால் அமிர்த ரசாம்போதி கல்லோல துல்லியம், பெரிய ஆனந்த கடல்ங்கிற அமிர்த கடல் இருக்கே, அதில் இருக்கிற அலைங்கிறதா நினச்சேன்னா அந்த அலைகள்லாம் கண்ணுக்கு தெரியுதுங்கிறாள். இந்த ரூபம் தெரிகிறது. மூர்த்தியும் தே சம்ஸ்ரயேகம், அப்பேற்பட்ட உன்னுடைய மூர்த்தியை, உன்னுடைய ரூபத்தை நான் பார்த்து தரிசனம் பண்ணி என்ன வேண்டுறேன்னா, ஹே பவனபுரபதே பாகிமாம் கிருஷ்ண ரோகாத்து, என்னுடைய ரோகங்களெல்லாம் நீக்கி என்னை காப்பாத்துங்கிறாள். பேர்பட்ட 10வது ஸ்லோகம். அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைக சத்வம் வியக்தஞ்சாபி ஏததேவ ஸ்புடம் அமிர்தரசாம்போதி கல்லோலதுல்யம் சர்வோத்கிருஷ்டாம் அபீஷ்டாம் ததிய குணரசேனைவ சித்தம் ஹரந்தீம் மூர்த்திம் தே சம்ஸ்ரயேஹம் பவனபுரபதே பாஹிமாம்
कृष्णरोगात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये பகவன்மகிமானுவர்ணனம் நாம ஏகோன-சததமம் தசகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். மூர்த்னாமக்ஷ்ணாம் பதானாம் வகசி கலு சகஸ்ராணி சம்பூர்ய விஸ்வம். மூர்த்னாம் அக்ஷ்ணாம் பதானாம் வகசி கலு சகஸ்ராணி சம்பூர்ய விஸ்வம். மூர்த்னாம் அக்ஷ்ணாம் பதானாம் வகசி கலு சகஸ்ராணி சம்பூர்ய விஸ்வம். தத்ப்ரோத்க்ரம்யாபி திஷ்டன் பரிமித விவரே பாசி சித்தாந்தரேபி. தத்ப்ரோத்க்ரம்யாபி திஷ்டன் பரிமித விவரே பாசி சித்தாந்தரேபி. பூதம் பவ்யம் ச சர்வம் பரபுருஷ பவான் கிஞ்ச தேஹேந்திரியாதிஷு. பூதம் பவ்யம் ச சர்வம் பரபுருஷ பவான் கிஞ்ச தேஹேந்திரியாதிஷு. பூதம் பவ்யம் ச சர்வம் பரபுருஷ பவான் கிஞ்ச தேஹேந்திரியாதிஷு. ஆவிஷ்டோ ஹி உத்கதத்வாத் அமிர்த சுகரசம் சானுபுங்ஷே த்வமேவ. ஆவிஷ்டோ ஹி உத்கதத்வாத் அமிர்த சுகரசம் சானுபுங்ஷே த்வமேவ. ஆவிஷ்டோ ஹி உத்கதத்வாத் அமிர்த சுகரசம் சானுபுங்ஷே த்வமேவ. யத்து த்ரைலோக்ய ரூபம் தததபி ச ததோ நிர்கதோ அனந்த சுத்த. யத்து த்ரைலோக்ய ரூபம் தததபி ச ததோ நிர்கதோ அனந்த சுத்த. ஞானாத்மா வர்த்தசே த்வம் தவ கலு மகிமா சோபி தாவான் கிமன்யத். ஞானாத்மா வர்த்தசே த்வம் தவ கலு மகிமா சோபி தாவான் கிமன்யத். ஞானாத்மா வர்த்தசே த்வம் தவ கலு மகிமா சோபி தாவான் கிமன்யத். ஸ்தோகஸ்தே பாக ஏவ அகில புவனதயா திருஷ்யதே த்ர்யம்சகல்பம். ஸ்தோகஸ்தே பாக ஏவ அகில புவனதயா திருஷ்யதே த்ர்யம்சகல்பம். ஸ்தோகஸ்தே பாக ஏவ அகில புவனதயா திருஷ்யதே த்ர்யம்சகல்பம். பூயிஷ்டம் சாந்திரமோதாத்மகம் உபரி ததோ பாதி தஸ்மை நமஸ்தே. பூயிஷ்டம் சாந்திரமோதாத்மகம் உபரி ததோ பாதி தஸ்மை நமஸ்தே. அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைகசத்வம். அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைகசத்வம். அவ்யக்தம் தே ஸ்வரூபம் துரதிகமதமம் தத்து சுத்தைகசத்வம். வியக்தஞ்சாபி ஏததேவ ஸ்புடமமிர்தரசாம்போதி கல்லோலதுல்யம். வியக்தஞ்சாபி ஏததேவ ஸ்புடமமிர்தரசாம்போதி கல்லோலதுல்யம். வியக்தஞ்சாப்யேததேவ ஸ்புடமமிர்தரசாம்போதி கல்லோலதுல்யம். சர்வோத்கிருஷ்டாமபீஷ்டாம் ததிஹ குணரசேனைவ சித்தம் ஹரந்தீம். சர்வோத்கிருஷ்டாமபீஷ்டாம் ததிஹ குணரசேனைவ சித்தம் ஹரந்தீம். மூர்த்திம் தே சம்ஸ்ரயேஹம் பவனபுரபதே பாஹி மாம் கிருஷ்ணரோகாத். 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 ஸ்ரீ ஹரே நமः இதி ஸ்ரீமன்னாராயணீயே பகவன் மகிமானுவர்ணனம் நாம ஏகோன-சததமம் தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே பகவன் மகிமானுவர்ணனம் நாம ஏகோன-சததமம் தசகம். விஷ்ணோர்வீர்யாணி கோவா கதயது தரணேஹ கஷ்ய ரேணூன்மிமீதே யஸ்யைவ அங்கிரித்ரேண த்ரிஜகத் அபிமிதம் மோததே பூர்ணசம்பத். யோசௌ விஸ்வானி தத்தே பிரியமிஹ பரமம் தாம தஸ்யாபியாயாம். தத்பக்தாஹ யத்ர மாத்யந்தி அமிர்தரசமரந்தஸ்ய
யத்ர பிரவாஹः ஆத்யாய அசேஷகர்த்ரே பிரதிநிமிஷ நவீனாய பர்த்ரே விபூதேः பக்தாத்மா விஷ்ணவே யः பிரதிசதி ஹவிராதீனி யஜ்ஞார்ச்சனாதௌ கிருஷ்ணாத்யம் ஜன்மயோ வா மகதிஹ மகதோ வர்ணயேத் சோயமேவ பிரீதः பூர்ணோ யசோபிः त्वरितम् अभिसरेत् प्राप्यमन्ते पदं ते हे स्तोतारः कवीन्द्राः तमिह खलु यथा चेतयध्वे तथैव व्यक्तं वेदस्य सारं प्रणुवत जननोपात्तलीला कथाभिः जानन्तश्चास्य नामानि अखिल सुखकराणीति संकीर्तयध्वं हे विष्णो कीर्तनाद्यैः तव खलु महतः तत्त्वबोधं भजेयम् विष्णोः कर्माणि सम्पश्यत मनसि सदा यैः स धर्मान् अबध्नात् यानीन्द्रस्यैष भृत्याः प्रियसखैव च व्यातनोत् क्षेमकारी वीक्षन्ते योगसिद्धाः परपदमनिशं यस्य सम्यक् प्रकाशं विप्रेन्द्राः जागरूकाः कृतबहुनुतयो यच्च निर्भासयन्ते नो जातो जायमानोऽपि च समधिगतः त्वन्महिम्नो अवसानं देवश्रेयांसि विद्वान् प्रतिमुहुरपि ते नाम शंसामि विष्णो तं त्वां संस्तौमि नाना विधनुति वचनैः अस्य लोकत्रयस्य अप्यूर्ध्वं विभ्राजमाने विरचितवसतिं तत्र वैकुण्ठलोके आपसृष्ट्यादिजन्याः प्रथमम् अयि विभो गर्भदेशे दधुस्त्वां यत्र त्वय्येव जीवा जलशयनहरे सङ्गता ऐक्यमापन्ने तस्याजस्य प्रभोते विनीतमभवत् पद्ममेकं हि नाभौ दिक्पत्रं यत्किलाहुः कनकधरणिभृत् कर्णिकं लोकरूपं हे लोकाः विष्णुः एतद्भुवनमजनयत् तन्न जानीथ यूयं युष्माकं हि अन्तरस्थं किमपि तदपरं विद्यते विष्णुरूपं नीहारप्रख्यमाया परिवृतमनसो मोहिता नामरूपैः प्राणप्रीत्यैकतृप्ताः चरथमखपराः हन्तनेच्छा मुकुन्दे मूर्ध्नाम् अक्ष्णां पदानां वहसि खलु सहस्राणि सम्पूर्य विश्वं तत्प्रोत्क्रम्यापि तिष्ठन् परिमितविवरे भासि चित्तान्तरेऽपि भूतं भव्यं च सर्वं परपुरुष भवान् किञ्च देहेन्द्रियादिषु आविष्टो हि उद्गतत्वात् अमृत सुखरसं चानुभुङ्क्षे त्वमेव यत्तु त्रैलोक्यरूपं दधदपि च ततो निर्गतो अनन्तशुद्ध ज्ञानात्मा वर्तसे त्वं तव खलु महिमा सोऽपि तावान् किमन्यत् स्तोकस्ते भाग एव अखिल भुवनतया दृश्यते त्र्यंशकल्पं भूयिष्ठं सान्द्रमोदात्मकम् उपरि ततो भाति तस्मै नमस्ते अव्यक्तं ते स्वरूपं दुरधिगमतमं तत्तु शुद्धैकसत्त्वं व्यक्तं चापि एतदेव स्फुटम् अमृतरसाम्भोधि कल्लोलतुल्यं सर्वोत्कृष्टामभीष्टां तदिह गुणरसेनैव चित्तं हरन्तीं मूर्तिं ते संश्रयेऽहं पवनपुरपते पाहि मां कृष्णरोगात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये भगवन्महिमानुवर्णनं नाम 1900 दशकं श्रीहरे नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.
काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।